வழி வேணும். ஏன்னா ரத்தத்தை குடிக்கணும். இன்னும் ரத்தத்தை குடிக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நீ நைட்டு இருக்க மாட்டேன். ஆமாம் ஆமாம். என்னது? ஓ, கனவா? ஒரு வேளை கனவுல நடந்ததெல்லாம் நிறைவாயிடுச்சுன்னா என்ன? ஐயோ, எங்க இங்கே ஏதோ பேய் இருக்குது, அமானுஷியமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வேறு வீடு தான் தேடணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடு வாங்கினோம். இது ஒரு வீடு மொத்தமாக 2 வாடகை வாங்கியாச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடு தான் பாக்கி. அது நம்ம வாங்கியே ஆகணும். எனக்கு அதை பார்க்க ரொம்ப டெரராக இருக்குது. அதுவாக இருந்து கொஞ்ச நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இருந்தால் அது நம்மளை கொன்றும். இந்த வீட்டில் இருந்தால் ஆனால் நம்ம கூடிய சீக்கிரம் வேறு வீட்டுக்கு மாறணும். அப்பா, எனக்கு ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி வருது. ஆனால் இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அவங்களோட வீடு தான் அது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க, ஆனால் நான் அம்மா தான் கேட்காம அதை வீடியோ எடுத்துட்டோம். இப்போ தான் பின்னாடி நமக்கு தெரிஞ்சிச்சு அதில் அந்த பேய் இருக்குன்னு. கூடிய சீக்கிரம் நம்ம வேறு வீடு நம்ம வாங்கணும். இதோ இந்த வீடு தான். ஓகே 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 டோன்ட் வரி. ஓகே ஓகே வந்தாச்சு. கூல். ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடே 15,000 ரூபாய்க்கு மேலே. என்ற ஒரு டைலாக் கூட பேசிட மாட்டாங்க போல இருக்குது. அந்த கனவில் வந்ததுனால ஒரு டிக்குன்னு வருது. எனக்கு வேறு உடம்புல சூடாக இருக்குது. எங்கேயாச்சும் ஃபீவர் வருமானு வேறு இருக்குது. மெதுவாக போவோம். அந்த வீடு எப்படியோ 15,000 ரூபாய்க்கு மேலே தான் வாடகையே இருக்கும். ஏன் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் போல இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுற இடம் இது. பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், ட்ராயரு, அப்புறம் அது என்ன ஃபேனு, டிவி, பெட்டு. ஓகே, இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் நமக்கு டைமுன்னு வேறு சொல்லிடுச்சு. என்னங்க நைட் டைமில் இப்படி மழை பெய்யுது? ஓஹோ, எனக்கு ஏதோ அமானுஷியமாக இங்கே நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. நோ, இதுக்கு மேலே நான் முடியாது. நம்மக்கிட்ட கரண்ட்டும் இல்லை. இப்போ நம்ம தூங்கி தான் ஆகணும். ஸோ நாளைக்கு நம்ம தான் பார்க்கணும் என்ன நடக்க போதோ தெரியலையே. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் உனக்கு டைமுன்னு சொன்னேன், நீ வரல. நானே உன்னை கொல்ல போகிறேன். நீ ஏன் இடத்துல இருக்கடா? ஆமாம், என்னது கனவா? ஆஹா, என்னது இது? பேய் இந்த வீட்லேயும் கனவு வருது, பேய் கனவு. ஆமாம், நான் இருக்கிறது என்னது இது? பார்க்க சுடுகாடு மாதிரியே இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. இது எப்படி? ஆஹா, நான் இப்போ சாக போகிறேன். பக்தா? யாரு என் கூட பேசுறது? நான் தான். யாருன்னு சொல்லுங்க. நான் தான் கடவுளா நீங்கள்? அப்போது என்ன வேணும் சொல்லுங்கள். அந்த பேய், நீ உன்னோட வீட்டுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்றால் மேஜிக் பால் ஒன்றை நீ எடுக்க வேண்டும். என்னது மேஜிக் பாலா? அதுக்கு நான் எப்படி போய் எடுக்கணும்? அதுக்கு அந்த பேயை நீ சாவடிக்க வேண்டும். அதை கொன்ற பிறகு தான் அந்த மேஜிக் பால் வரும். அதை யூஸ் பண்ணி மட்டுமே நீ உன் வீட்டுக்கு செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேயும் அழிந்து விடும். அந்த ஆவியின் தொலை உனக்கு இருக்காது. ஓகே, அதே மாதிரி செய்கிறேன். ஓகே, அதை நான் போட்டு தந்தால் தான் அந்த மேஜிக் பால் கிடைக்கும். அப்போ தான் நம்ம வீட்டுக்கும் போக முடியும், அந்த ஆவியும் அழிக்க முடியும். கடவுள் சொன்ன மாதிரியே பண்ண வேண்டியதுதான். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட எப்படி பேசுவார்? ஒருவேளை நம்ம சொர்க்கத்துக்கு வந்துட்டோமா என்ன? தெரியலையே. ஓகே, AK-47 எடுத்துகிட்டு போவோம். எங்கே இருக்க? ஒழுங்காக வந்துரு. பேயே, எங்கே சிந்தினா ஒழுங்காக வந்துரு. என்கிட்ட ஆட்டம் போடணும்னு நினைக்காத. எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் என்கிட்ட நீ வந்து தான் ஆகணும். நீ தப்பிச்சுட்டு ஓட முடியாது. ஒழுங்காக என்கிட்ட வந்துரு பேயே. சரி, ஓகே. பேயே, அப்பாடா. ஓகே, பேய் வந்தால் தான் சுட்டதுக்கப்புறம் அந்த மேஜிக் பால் எடுக்க முடியும். பேயே, ஒழுங்காக வெளியே வந்துரு, இல்லைன்னா பெரிய பிரச்சனையே ஆயிரும். நீ வரப்போறியா இல்லையா? ஓகே, பேயே,
ஒழுங்கா வந்துரு. எம்மனே வந்தாலும் நான் எதிர்த்து நின்பட்டா. பேயே, மரியாதையாக வெளியே வந்துரு, இல்லைன்னா உன்னை சொட்டு இங்கேயே பொசிக்கிடுவேன். நீயே வெளியே வந்தாலும் சரி, இதுவே நானே கண்டுபிடிச்ச கொடூரமாக சாவடிப்பேன். ஒழுங்கா வெளியே வந்துரு. ஒழுங்கா வரப்போறியா இல்லையா? அப்போ வரப்போறியா இல்லையா? ஒழுங்கா வந்துரு என்கிட்ட. ஆஹா, நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்படி என்கிட்ட வந்து தானே ஆகணும். அப்போவா உனக்கு இருக்கு. நான் இப்போ பழைய மாதிரி இல்லைடா. ஏமனே வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்டா. வா பேயே வா. இந்த கதவு உடக்காதா? இங்கே மேஜிக் பால். ஹே பேயே, நீ இங்கே தான் இருக்கியா? சாவு இன்னைக்கு உன்னோட சாவு நாள். இந்த மேஜிக் பால் எங்கே மேஜிக் பால் கிடச்சிருச்சு. இப்போ நான் அதை தொட்டேன், வீட்டுக்கு போயிடலாம். அப்பாடா, அப்படியே வந்துட்டோம். அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த பேய் தொல்லையே இருக்காது. ஸோ எப்படியோ இந்த இதையும் நான் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹாரர் கேம் வீடியோஸ் அண்டு ஃபன்னி வீடியோஸ் அண்ட் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் வீடியோஸ்னு எக்கச்சக்கமாக நிறைய கேம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா எதில் நல்லா இருக்கோ அதெல்லாம் நான் விளையாண்டு போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை எங்ககிட்ட இருந்து விட பிற வருது RKVP. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானை ஆலிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கொன்னே வரும். ஸோ ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் கூட வேணாம், ஒரு லைக்காச்சும் போட்டுட்டு பாருங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை எங்ககிட்ட விட பெறுவது RKVP. பாய்.